ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து Mturkல ஒரு ரிக்வெஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிக்வெஸ்டர் பேர் வந்து UNI.eagle அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ரிக்வெஸ்டர் ஒர்க்கு வந்து சர்வே தான், 75 சென்ட்டு. இந்த ஒர்க்கு வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா தற்காப்டிக்கானலே ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா மோசமாக தான் இருக்குது. இவங்க இந்த ஒர்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக எல்லா சர்வேல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் இதுவும் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே லிங்க் கொடுத்துருக்கான். அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 செகண்ட் வந்து வெயிட் பண்ணணும்னு போட்டுக்கிறான். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும்னு போட்டுக்கிறான். ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஆல்ரெடி வந்து இது ஒரு டைம் வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் என்னோடய ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணல. ஏன் ரீசன்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இது என்னங்கிறத பாருங்கள். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்டர் அடிக்கிறேன். இது வந்து ஒரு சைனீஸ் வெப்சைட்டுக்கு போகுது. டு ப்ரொடெக்ட் யுவர் ப்ரைவசி அண்ட் கிவ் யூ கிரெடிட் ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஒர்க் ஐடி ஹியர்னு போட்டிருக்காங்க. இங்கே ஒர்க் ஐடி கேட்குறாங்க, ஒர்க் ஐடி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. கன்சர்ன் ஃபார்மில் வந்து இது பண்ணிக்கலான்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போகும். என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்கள் ஒர்க் ஐடியோ உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இது எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த சர்வே பண்ண வேண்டாங்கிறேன். அடுத்தடுத்து நீங்கள் போக போக என்ன ஆகும்னா இமெயில் அட்ரெஸ்ஸு இதெல்லாம் கேட்பாங்க. வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிறது கூட இருக்குது இதில். அதனால் இந்த லிங்க்கு வந்து இது இந்த மாதிரி தான் வருது. இது வந்து சர்வே வெப்சைட்டே கிடையாது. சர்வே மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு, ஆனால் சர்வே லிங்க்கு கிடையாது. ஏன் வந்து நான் இந்த ஆர்டிபியில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நிறையா இந்த ஃபிஷிங்னா என்னென்னா, இப்போது சர்வர் ஹோஸ்டிங்குடைய ஒரு ஸ்டோரேஜில் அமேசானுடைய லாகின் பேஜ் மாதிரியே வச்சுருப்பாங்க. அந்த லாகின் பேஜை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பார்மா லிங்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த பார்மா லிங்க்கை க்ரியேட் பண்ணி நமக்கு சர்வேவாக கொடுப்பாங்க. அந்த சர்வே லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி நினச்சி கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாகின் பேஜுக்கு வந்து நெக்ஸ்ட் நியூ டேப்பில் வந்து ஓப்பன் ஆகி காமிக்கும். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கோம் அப்படின்னா, லாகின் பண்ணலையாட்டிருக்கு, லாக் அவுட் ஆகிடுச்சாட்டிருக்கு, அதனால் லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே யார் வந்து இந்த லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஹோஸ்டிங் சர்வீஸில் போய் ஸ்டோர் ஆகும். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக போய் ஸ்டோர் ஆகும். அதை வச்சு அவங்க ஈஸியாக அவங்க அக்கௌண்ட்டை அங்கே லாகின் பண்ண முடியும். அவங்க குக்கீஸ்லேருந்து எல்லாமே அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இதுதான் வந்து மெயின் டேஞ்சரான விஷயமே. ஸோ அதனால் இந்த மாதிரி சர்வே தான் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. குவால்ட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா பண்ணுங்கள். குவால்ட்ரிக்ஸ் சர்வேலாம் சேஃப்டி தான். அதுலேயும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது, செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இருக்குது, பார்த்து தான் செய்யணும். அதனால் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எது சர்வே தான் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரிவார்டு வந்து அதிகமாக தான் இருக்குது. 75 சென்ட்டுங்கிறது அதிகம்தான், பரவாயில்ல. இருந்தாலும் வந்து இது 9 நிமிஷத்துக்கு தராங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். சில ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 20 சென்ட் 30 சென்ட் தான் தருவாங்க. அதுக்கு வந்து 1 மணி நேரம் நம்ம அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்வேல. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க இவ்வளோ கம்மியான நிமிஷத்துக்கு இவ்வளோ அதிகமாக ரிவார்டு தராங்களா அப்படிங்கிறப்ப யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த சர்வே வந்துச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதோட லிங்க்கு நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை இல்லைங்களா? அதனால் இதை பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பேரில் வந்துச்சுன்னா பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.